உங்க வாழ்க்கையில எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே பிரச்சனையா இருக்கா? எந்த பிரச்சனைய தீர்க்கனே புரியாம குழப்பமா இருக்கா? அப்ப கண்டிப்பா நீங்க கேட்க வேண்டிய கதை தான் இது. ஒரு காட்டுல கர்ப்பமான மான் ஒண்ணு சுற்றி திரிஞ்சு விளையாடிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு அந்த காடு தீ பற்றி எரிஞ்சுச்சு. தீயில இருந்து தப்பிக்க நினைச்சு மான் குடுகுடுன்னு ஓடி காட்டை விட்டு வெளியில வந்துருச்சு. வெளியில வந்த மானுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அங்க ஒரு வேடன் அந்த மானை குறி வச்சு நின்னுட்டு இருந்தான். தப்பிச்சு இன்னொரு பக்கம் ஓடலான்னு பார்த்தா புலி ஒண்ணு மானை தாக்குறதுக்கு ரெடியா நின்னுட்டு இருந்துச்சு. ஐயோ என்னடா இது சோதனை அப்படின்னு பின்புறமா திரும்பி ஓடலான்னு பார்த்தா எல்லா மிருகங்களும் பயப்படக்கூடிய இடி சத்தம் அந்த பக்கம் தான் கேட்டுச்சு. நாலு பக்கத்துல இருந்தும் ஆபத்து வருதே, என்ன செய்யனே புரியாம இந்த மான் நின்னுட்டு இருந்தப்ப மானுக்கு பிரசவ வலி வேற எடுத்துருச்சு. அப்பதான் தன்னோட தாய்மான் தனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்த ஒரு புத்திமதி அதுக்கு ஞாபகம் வந்துச்சு. உனக்கு எத்தனை பிரச்சனைங்க உன்னை சூழ்ந்து வந்தாலும் உன் கையில அப்ப என்ன கடமை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதுல மட்டும் நீ கவனம் வச்சு வேலை செஞ்சனா இந்த பிரபஞ்சமே உனக்கு தேவையான உதவிய பண்ணும்னு சொல்லி கொடுத்திருந்துச்சு அந்த தாய்மான். குட்டி போடுறதுக்கான வேலை மட்டும்தான் இப்ப கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதுல மட்டும் தன்னோட கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சுச்சு. மான் குட்டி போடுறத பார்த்த வேடனோட மனசு ரொம்ப இலகி போயிடுச்சு. அந்த மான போய் ஒரு புலி தாக்க வருதேன்னு அவன் தன்னோட குறிய புலிகிட்ட மாத்தி புலிய நோக்கி அம்பு விட்டான். புலியோ வேடன் தன்னை தாக்குறான்னோனே கோபத்துல வேடனை தாக்குறதுக்காக ஓடி போயிடுச்சு. இடி இடிச்சிச்சு இல்லையா, அங்க பெரிய மழை பெஞ்சு காட்டுல இருந்த தீ எல்லாத்தையுமே அணைச்சிருச்சு. இதெல்லாம் நடந்து முடிக்கிறப்ப நம்ம மானுக்கு அழகான ஒரு குட்டியும் பிறந்துருச்சு. இந்த மாதிரி தாங்க நமக்கு பல பிரச்சனைகள் ஒன்னா சேர்ந்து வர்றப்ப ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ ஆகாம நமக்கு அந்த அந்த சமயத்துல நம்ம கையில என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்கோ அதுல மட்டும் கவனம் செலுத்தி நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா பிரபஞ்சமே நமக்கு தேவையான உதவியை கண்டிப்பா வழங்கும். இந்த நாள் நம்ம நாள். ஜமாய்ச்சிடலாமா?